வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். எல்லாரும் உருளைக்கிழங்குல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ருப்பீங்க. நான் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்குல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து கழுவி தோல் சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி உப்பு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு இதை வந்து வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் பரப்பி ஒரு 1/2 hour வந்து அப்படியே காய விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆனோன்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கு அப்படின்றப்ப கொஞ்சம் எல்லாம் யோசிப்பாங்க. சக்கரவள்ளி கிழங்குல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து இது சக்கரவள்ளி கிழங்குல தான் செஞ்சது அப்படின்றதே வந்து தெரியாது. கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்கெல்லாம் கூட இதை வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.